கோட் படம் பார்த்தீங்களா? அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அது அந்த லெவலில் ரசிச்சுக்கல. காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கே சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம். ஜார்ஜியாவில் இருக்குது. 2ஆம் கட்ட 3ஆவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது. அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதுபோல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு சங்கத்திலேருந்து ஸ்ட்ரைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களோட கருத்து எப்படி சார்? இல்லை, சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு நான் நம்புகிறேன். கமிட்டி ரிப்போர்ட் இப்போ அரசு பஸ்லாம் போயிட்டு இருக்கு சார். உங்களோட தனிப்பட்ட கருத்து எப்படி சார்? இப்போ அது வந்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். சார், விஜய் சாரோட மாநாடுக்கு உங்களுக்கு அப்புறம் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதை பற்றி இப்போ சிந்திக்கலை. எதுங்க? எக்ஸசைஸ் டயட்டிங் தான். தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் டயட்டிங். இல்லை, அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான். தூத்துக்குடி ஷூட்டிங் வந்து எப்படி சார்? படக்கடம் எப்படி இருக்காங்க? இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டு. இதில் அரசியல் இருக்குமா? இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல். எதிர்பார்க்கலாம். எதுங்க? ஏப்ரல் 14th பிளான் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து நிறைய படம் நடித்த பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு 2வது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை, பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி படம் நடிக்கிறதுனால அரசியல் வருகைக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கணும். இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். கோட் படம் பார்த்தீங்களா? ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அது அந்த லெவலில் ரசிச்சுக்கலாம். அடுத்த தளபதிங்கிற இடத்த யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்டேட் கோட் படத்துல விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களோட பார்வையில் யார் சார்? இல்லை, என்னுடைய பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான்.